ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி தெனாலிராமன் பார்ட் 14ங்க. புல்லை விருத்த குதிரை இதான் கதையோட டைட்டில். இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாமா? அரசாங்கத்து குதிரைப்படையில் ஆயிரக்கணக்கான அரேபிய குதிரைகள் இருந்துச்சு. அது அந்த நாட்டுக்கு ஒரு பெருமையாகவும் இருந்துச்சு. யுத்தம் இல்லாத காலங்களில் குதிரைகளை பாதுகாக்கவே அதிக செலவாயிட்டு இருந்துச்சு. அந்த செலவை குறைக்க ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தார் அரசர். வீட்டுக்கு ஒரு குதிரையை அனுப்பி அவங்களே வளர்க்க சொன்னால் போது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொன்னார். அதுக்கான செலவை அவங்களையே ஏற்றுக்கொள்ள சொல்வது அப்படின்னு மன்னன் கேட்டாருங்க. வேண்டாமே, மாதம் மாதம் அதுக்குன்னு ஒரு சிறு தொகையை கொடுத்து வந்தாலே போதும். அதுவும் நமக்கு செலவு தானே, அதை நாமளே குதிரைகளை வச்சு பாதுகாத்து வந்தால் போகட்டுமே அப்படின்னு அரசரும் யோசிச்சாருங்க. அப்படி இல்லை அரசே, இப்பொழுது ஆகிற செலவை விட அப்போ அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி அவருக்கு அட்வைஸ் கொடுத்தாருங்க. அவங்க பணத்தை வாங்கிட்டு ஏப்பம் விட்டுட்டா என்ன செய்யறது? குதிரையையும் நல்லா பாதுகாக்காமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? குறைஞ்சபட்சம் 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது குதிரையை கொண்டு நம்ம கிட்ட காட்டி விட்டு போகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சால் போதும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டாங்க. அதுவும் சரியான யோசனை தான் அப்படின்ட்டு அரசரும் மந்திரியும் பேசிகிட்டு இருந்தாங்க. மறுநாளே நகரம் முழுவதும் இந்த செய்தியை தண்டோரா போட்டு சொல்லிட்டாங்க. இது என்ன புது மாதிரியான ஏற்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியந்து போனாங்க. ஒவ்வொருவரும் வளர்ப்பதற்கு ஒரு குதிரையை வாங்கிட்டு போனாங்க. தெனாலிராமனும் அவரோட பங்குக்கு ஒரு குதிரையை வாங்கிட்டு போனார். அந்த குதிரை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் பலனும் கம்பீரமாகவும் இருந்துச்சு. தெனாலிராமனுக்கு மட்டும் எப்படியோ நேர்த்தியான குதிரை எடுத்துக்கொண்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. தெனாலிராமனுக்கும் அது பெருமையாகவே இருந்துச்சு. அழகான குதிரையோடு மார்பை நிவர்த்திட்டு அவரும் போனார். அந்த குதிரையை வளர்ப்பதற்கு மாதம் அரசாங்கத்திலிருந்து தவறாமல் பணத்தையும் வாங்கிட்டார். ஆனால் அதை தான் குடும்பத்துக்கே செலவழிச்சுக்கிட்டும் செஞ்சுட்டாரு. குதிரையை பட்டினி போட்டு வளர்த்து வந்தார். அதை ஒரு கொல்லைப்பக்கம் ஒரு சிறு கொட்டகை போட்டார். அதை சுற்றி 5 அடி சுவரையும் எழுப்பி அதுக்குள்ளே அந்த குதிரையை வச்சு வளர்த்து வந்தார். அந்த சுவரில் ஒரு பக்கத்தில் மாத்திரம் ஒரு பெரிய துவாரம் செஞ்சு வச்சுருந்தார். அந்த வழியாக தான் நாள்தோறும் அதுக்கு ஒரு கைப்பிடி புல்லை மட்டும் உள்ளே நீட்டுவார் தெனாலிராமன். லபக்குன்னு அந்த குதிரை என்ன பண்ணுவோம், தன் வாயால் அதை பிடுங்கிக்கும். அதுக்கு பசி அதுக்கு தானே தெரியும். 3 மாதம் முடிஞ்சிருச்சு. குதிரையை கொண்டு காட்டுறபடி எல்லாரும் அரசருக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. மக்களும் தாங்க வளர்த்த குதிரைகள்லாம் கொண்டு காமிச்சாங்க. ஆனால் தெனாலிராமன் மட்டும் தான் வளர்த்து வந்த குதிரையை காணும். அரசி, அது பொல்லாத முரட்டு குதிரையாக இருக்குது. அது கிட்ட போனால் உடனே என் மேலேயே எகிரிக்கிட்டு வருது. அதை வளர்ப்பதற்கு ஏண்டா ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொன்னார். சரி, இப்போ என்னதான் செய்ய சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் கேட்டார். அரசே, தயவு செஞ்சு அந்த குதிரையை படைத்தலைவனையே அனுப்பி கொண்டு வர சொல்லுங்க. நம்மளாலாம் முடியாதுப்பா அப்படின்ட்டு கைகளை உதறி விட்டார் தெனாலிராமன். அவனுடைய பேச்சு அரசருக்கு ரொம்பவே வியப்பலாக இருந்துச்சு. நம்ம குதிரைப்படையில் இது வரைக்கும் அந்த மாதிரி குதிரையெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு மன்னன் யோசிச்சார். உடனே குதிரைப்படை தலைவனை அழைச்சி தெனாலிராமனோட போய் அவன் வீட்டில் வளர குதிரையை அழைச்சி வரும்படி சொன்னாங்க. என்ன விசேஷம், நீங்களே அழைத்து வந்தா என்ன அப்படின்னு விசாரித்து கொண்டே போனார் அவரும். என்னால் முடியலப்பா, அது பொல்லாத முரட்டு குதிரையாக இருக்குது அப்படின்னு தெனாலிராமன் சொன்னார். சரி, 2 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. குதிரையை இங்கே காணுமே அப்படின்ட்டு தன் தாடியை உருவிக்கிட்டே அவசரப்பட்டார் அவர். அந்த அதிகாரியை கொல்லப்பக்கம் கூப்பிட்டு போயிட்டாரு தெனாலிராமன். இந்த துவாரத்தின் வழியாக தான் உள்ளே குதிரை தெரியும். என்ன இது, குதிரையை போய் இப்படி வளர்த்துருக்கியே, குதிரை என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைப்படை தலைவனும் கத்துனாரு. என் மேலே கோபப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க? அது முரட்டு குதிரை, அதுக்கு பயந்து தான் நான் அப்படி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொன்னார். சரி சரி, உனக்குன்னு ஒரு குதிரை கிடச்சிது, இதோ நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துவாரத்தோட வழியாக தன் தலையை உள்ளே விட்டார் அந்த அதிகாரி. அவ்வளவுதான். அந்த நேரம் குதிரைக்கு வழக்கமாக தெனாலிராமன் புல் கொடுக்குற நேரம். கேட்க வேணுமா? குதிரை அந்த அதிகாரியோட தாடியை பிடிச்சி லபக்குன்னு தன் வாயால் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியும் அலற ஆரம்பிச்சிட்டார். அந்த குதிரையோ தான் பிடியை விடுவதாகவே இல்லைங்க. அவன் அலற இது இழுக்க ஒரே சங்கடமாக போயிடுச்சு. உடனே இந்த செய்தி அரண்மனைக்கும் எட்டுச்சு. மன்னரும் மற்ற சிலரும் அங்கே ஓடி வந்தாங்க. அந்த அதிகாரியோட அவல நிலையை கண்டு எல்லாருமே பரபரப்பாக ஆயிட்டாங்க. பக்குவமாக அந்த அதிகாரியை விடுவிக்கணும் அப்படின்னு நினச்சி எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, முடியவே இல்லை. அந்த அதிகாரியோட அலறல் சத்தம் கேட்ட பரிதாபமாக இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு யோசிச்சு கடைசியாக ஒரு கத்திரிக்கோலை கொண்டு அதிகாரியோட தாடியை அடியோடு வெட்டி அவரை குதிரைக்கிட்ட இருந்து காப்பாற்றினாங்க. எத்தனை வருஷமாக கவனமாக செப்பனிட்டு நான் வளர்த்து வந்தேன், இப்படியா பறி போகணும்னு சொல்லிட்டு அதிகாரியும் ரொம்ப தான் நொந்துக்கிட்டாரு. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருந்த சுவரை இடித்து தள்ளினாங்க. உள்ளே நிற்க கூட சக்தி இல்லாமல் எலும்பும் தோலுமா இருந்துச்சு அந்த குதிரை.
அதை பார்த்து அரசருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. மாதம் மாதம் நான் தான் குதிரையை வளர்க்க பணம் கொடுத்தேனே, என்ன பண்ணான்னு தெரியலையே தெனாலிராமன் சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டார் அரசர். உடனே தெனாலிராமன் இதுதான் சான்ஸ் அப்படின்னு நினச்சி, இந்த நிலையிலேயே அந்த குதிரை அவரோட தாடியை பற்றிக்கிட்டு விட மாட்டேங்குது, நான் இன்னும் அதை நல்லா பாதுகாத்து வளர்த்து வந்தால் அது என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டு ரொம்பவே தாழ்மையாக சொன்னார் தெனாலிராமன் அவரோட ஸ்டைலில். அதை கேட்ட மன்னனுக்கு குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. இதுதானங்க எப்பவுமே தெனாலிராமன் ஸ்டோரியில் அவரோட நகைச்சுவையான பேச்சுக்கு வழக்கமாக நடக்கிற விஷயம். அதாங்க இங்கேயும் நடந்துச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.